காலை குறித்து பேசிய பிரதமர் மோடியை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் படாலம்கோட்டு சாலையில் தெற்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் கட்சி தலைவி வேல்விழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மோடி அரசையும் மோடியையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருத்தணி அடுத்த மிட்டகண்டிகை பகுதியைச் சேர்ந்த ரகுகுமார் என்பவர் தனது நண்பருடன் ராணிப்பேட்டை மாவட்டம் பள்ளூர் அருகே காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது காரின் எஞ்சின் பகுதியில் இருந்து புகை வந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு கீழே இறங்கினர். இதனையடுத்து கார் தீப்பற்றி மளமளவென எரிந்துள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமானது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 37ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற பேச்சாளர் முத்துலட்சுமி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் ஆசிரியைகளும் சினிமா பாடல் பாடி அசைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள பொட்டிப்புரம் கிராமத்தில் 3 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கத்திரிக்காய் கோடை வெப்பத்தின் காரணமாக செடியிலேயே வெம்பி பழுத்த நிறத்திலும் அழுகிய நிலையிலும் உள்ளது. இதனால் இதனை விற்பனை செய்ய முடியாததால் விவசாயி டிராக்டர் மூலம் அழித்து வருகிறார். மேலும் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். சின்னசாமி, புதுக்கோட்டை, தேனி மாவட்டம், பொட்டிப்புரம் பஞ்சாயத்துக்கு உள்ள ஏரியா. கத்திரி 2 தடவை போட்டோம், 2 தடவை விலை கிடைக்கல. மேற்கு ஒரு 3 ஏக்கர் போட்டோம், அதுலேயும் 7 ரூபா 8 ரூபா போச்சு. கிழக்கு ஒரு 3 ஏக்கர் போட்டோம், அதுலேயும் 7 ரூபா 8 ரூபா போகுது. கொடுங்குற கூலி கூட எங்களால் கொடுக்க முடியல. வெளியூர்லேருந்து ஆள் கொண்டு வர்றோம்னா அவங்களுக்கு 250 ரூபா சம்பளம், 50 ரூபா ஆட்டோ வாடகை வருது ஒரு ஆளுக்கு, 20 ரூபா வடகாப்பி, 320 ரூபா வருது ஒரு ஆளுக்கு. அதனால் நாங்கள் அதை இந்த விவசாயமே வேணாம் அப்படின்னு டிராக்டரை விட்டு நாங்கள் உழுதுட்ருக்கோம். 60 கிலோ ஒரு மூடை, 6,000 42, 420 ரூபாய்க்கு ஒரு மூடையே போகுது. அந்த 420 ரூபாய் வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? 10 ஆள் விட்டு போடுங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய் எங்கள் கையில் இருந்தால் தான் அந்த 10 மூடையை நாங்கள் ஒடுப்பி சேல்ஸ் ஆக்க முடியும். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட மறைமலை நகர் காவல் நிலையத்தில் சட்டப்பொழுங்கு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்தவர் ரவி. இவரது பணி ஓய்வு பாராட்டு விழா மறைமலை நகர் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அவருடன் பணியாற்றிய சக காவலர்கள் சீர்வரிசையுடன் வருகை புரிந்து தங்க மோதிரம் அணிவித்து பிரியாவிடை கொடுத்தனர். தன்னுடன் பணியாற்றிய உதவி ஆய்வாளருக்கு சக காவலர்கள் தங்க மோதிரம் பரிசளித்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவருடைய பொறுமை, அவருடைய திறமை, அது ஒரு காரணம். இன்னொன்று வழக்கம் போல நம்ம இயற்கையை நம்பினா இயற்கைன்னு சொல்லலாம், கடவுளை நம்பினா கடவுள்னு சொல்லலாம். கடவுளுடைய அனுகிரகினால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த 40 வருஷமும் பண உளைச்சல் இல்லாமல் நல்லபடியாக அவருடைய பணி நிறைவு நாளில் எல்லாருமா சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அதாவது காவல்துறையினுடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். நாங்கள் தான் அங்கே கஷ்டப்பட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை ஒரு 20% தான் இருக்கும். இது ஒரு 80% வந்து பொதுமக்கள், அதாவது அவர் எங்கெங்கெல்லாம் சரி பண்ணியிருந்தாரோ அவங்களுடைய சார்பாக தான் நீங்கள் நான் பார்க்க முடியுது நிறையா. ஸோ அப்படின்றப்ப அதான் அவருடைய பணிக்கான அங்கீகாரம் அப்படின்றது. நாங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து தான் ஆகணும். எங்கள் ஸ்டேஷன், எங்கள் ரேஞ்ச் அப்படின்றத வந்து தான் ஆகணும். பொதுமக்கள் நீங்கள் அப்படி இல்லை, வரலாம் வராமல் இருக்கலாம். பட் நீங்கள் அவரை தேடி வர்றீங்க, அவருடைய பணி நிறைவில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே நெசவாளர் காலனி என்ற இடத்தில் கரூரில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற காரும் தனியார் உணவகத்தில் இருந்து சேலம் நோக்கி சென்ற காரும் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற காரில் பயணம் செய்த சிறுமுகை ஜடையம்பாளையத்தைச் சேர்ந்த முருகன், அவரது மனைவி ரஞ்சிதா, 8 வயது மகன் அபிஷேக், 7 வயது மகள் நிதிஷா உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் தனியார் உணவகத்தில் இருந்து சேலம் நோக்கி வந்த காரை ஓட்டி வந்த மோகன், சுஜித், விஷால், பத்ரி உள்ளிட்ட 3 லேசான காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து பவானிசாகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி வஉசி மார்க்கெட் பகுதியில் உள்ள மண்பாண்ட கடைகளில் மதுரை, மானாமதுரை, காரக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் தயார் செய்யப்படும் மண்பானைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த மண்பானைகள் 350 ரூபாயில் இருந்து 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மண்பானைகளின் விற்பனை அதிகரித்துள்ளது.
பெரும்பாலான மக்கள் சிறிய குழந்தைகள் விளையாடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள மண்கருவி பொம்மைகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் மண்பானைகளை வாங்கி செல்வதால் தங்களுக்கு மண்பானைகள் விற்பனை நன்றாக இருப்பதாக மண்பாண்ட வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து மண்பானையை விரும்பி வாங்கிறதுக்காண்டி வராங்க. மண்பானையோட ரேட் வந்து அதிகபட்சமாக 570 ரூபா, 470 ரூபா பைப் போட்டு இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. குறைஞ்சதுன்னா உங்களுக்கு மானாமதுரை ஜாடின்னு ஒன்று இருக்குது, அது 370 ரூபா, 320 ரூபா. கார்குறிச்சி ஜாடின்னு ஒன்று இருக்குது, அது 320 ரூபா, 370 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது போக லோவாக உள்ளது 160 ரூபாலேருந்து இருக்குது. குறைஞ்ச விலையில் 160 ரூபா பானை, 180, 220, 270 இந்த ரேஞ்சிலையும் பானைகள் இருக்குது. இது போக சின்ன பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு ஜாமான்கள்லாம் இருக்குது. அது விரும்பி பிள்ளைகள் ஸ்கூல் லீவுங்கிறதுனால வாங்குறதுக்காண்டி விரும்பி வராங்க. அது போக மண் விசில்னு ஒன்று இருக்குது, தண்ணி ஊற்றி விசில் அடித்தா குருவி சவுண்டு கேட்கும், அது சின்ன பிள்ளைகள் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போகுது, அது ஒன்று இருக்குது. இது போக தண்ணீர் பந்தலுக்கு நிறையா மக்கள் வாங்கிறதுக்கு வராங்க. கட்சி ரீதியிலையும் தனிப்பட்ட முறையிலையும் தண்ணீர் பந்தலுக்கு அதிகபட்சமாக வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் சேல்ஸ் அதிகமாக இருக்குது, வரவும் கம்மியாக இருக்குது. செய்ய முடியல அவங்களால, அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால செய்ய முடியாத அளவுக்கு. புதுச்சேரியில் உள்ள கொரிய நிறுவனத்தின் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் நெல்லித்தோப்பு 45 அடி சாலை, வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரிய நிறுவனத்தில் மூப்பனாய் பைரவா உதவியுடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் சந்தேகத்திற்கிடமான பார்சல்கள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் கொரிய நிறுவனத்தினரை அறிவுறுத்தினர். துபாயில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிலைய பயணிகள் ஆவணங்கள் மற்றும் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நடந்து கொண்ட ஆண் பயணியை தனியாக அழைத்து சென்று சோதனை செய்ததில் அவர் உடலில் 1039 கிராம் தங்கத்தை பசை வடிவில் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 74.91 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்து அந்த பயணியிடம் தங்கத்தை கொடுத்து அனுப்பியது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அருகே கோபாலபுரம் பகுதியில் வைகை அணை தெருவில் சண்முகவள்ளி என்பவர் தனக்கு சொந்தமான இல்லத்தில் வசித்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த காசிராஜன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தை சண்முகவள்ளி வீட்டை தாண்டி செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் இருதரப்பிற்கும் இடையே பாதை பிரச்சினை நீண்ட காலமாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சண்முகவள்ளி மற்றும் அவரது மகள் வீட்டின் முன்பு உள்ள இடத்தில் கோவில் ஒன்றை கட்டி இதற்கு பூஜை செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்துள்ளனர். அப்போது அங்கு வந்த காசிராஜன் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின் தான் வைத்திருந்த அரிவாளை எடுத்து அவர்களை தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காசிராஜன் மகன் மற்றும் சண்முகம் என்பவர் சண்முகவள்ளியை தாக்கி தகாத வார்த்தைகளில் பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தை சண்முகவள்ளியின் மகள் தனது செல்போனில் வீடியோ எடுத்ததுடன் பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் காசிராஜன், மணிக்குமார் மற்றும் காசிராஜனின் மகன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி வாகை குளத்தில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாட்டு நிறுவனங்கள் சார்பில் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் பணியிடம் பெற்று ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாயில் இருந்து 6 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களுக்கு தேர்வு பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் காலநிலை மாற்றத்திற்கு தேவையான மழை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மேட்டுத்தொட்டியங்குளம் கிராமத்தில் உள்ள கண்மாய்க்கு பாளையம்பட்டி தீர்த்தக்கரை பகுதியில் இருந்து நீர்வழி ஓடை வழியாக மழைக்காலங்களில் தண்ணீர் செல்கிறது. இந்த நீர்வழி ஓடை அருகே அருப்புக்கோட்டை புறவழிச்சாலை பாளையம்பட்டி பகுதியில் தனிநபர்கள் பிளாட் அமைத்துள்ளனர். இதற்காக அவ்வழியாக செல்லும் நீர்வழி ஓடையை ஆக்கிரமித்து மண்ணை போட்டு மூடி அதன் மேல் சாலை அமைத்துள்ளனர். இதனை அறிந்து மேட்டுத்தொட்டியாங்குளம் கிராம விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு நீர்வழி ஓடையை ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஏற்கனவே இருந்தபடி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் அரைகுறையாக பணிகள் நடைபெறுவதாகவும் நீர்வழி ஓடையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் ராமகிருஷ்ணன், மேட்டுத்தாவன் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இந்த மாதிரி நான் எங்களுக்கு நீர்வரத்தை ஓடையை ரியலிஸ்டிக்காக ஆக்கிரம் பண்ணிட்டாங்க. மண்ணை வச்சு ஓடையை மேலே ஏற்றிட்டாங்க.
அதை வந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து, அரசு நடவடிக்கை எடுத்து அதை உடனே தூர்வாரி தருமாறு நாங்கள் கேட்குறோம். அதை நம்பி தான் நாங்கள் ஆடு மாடு குடிநீருக்கு எல்லாமே விவசாயம் அதை நம்பி தான் இருக்கோம். செம்பட்டி ஊராட்சி மேட்டுத்திட்டாங்குளம் கிராமம். எங்கள் ஊர் சின்னக்கம்மா பெரியவம்மா. இந்த நீர்வரத்துக்கு பழைய இது ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து அந்த நீர்வரத்து ஓடை இருக்குது செய்து இதுவரை இருந்தது. இப்போ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அந்த ஃபுல்லா ஓடையை ஃபுல்லாவே மண்ணு மூடி நிரப்பிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. அதை தனிநபர்கள் அதை வந்து ரயில்வே ஸ்டேஷன்காரங்க செஞ்சுட்டாங்க. இதுவரை 4 நாளா வந்து அரசுக்கு கோரிக்கை கொடுத்தோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மலைச்சாமி மற்றும் சங்கீதா தம்பதியினர் தங்களது குழந்தையுடன் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் தான் கூலி வேலைக்கு செல்லப் போவதாக கணவரிடம் சங்கீதா தெரிவித்தபோது கணவர் மறுத்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சங்கீதா மீது சந்தேகித்து மலைச்சாமி சண்டையிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு மது போதையில் மனைவி சங்கீதாவிடம் சண்டையிட்டு அடித்து துன்புறுத்தி மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளார். இதற்கு மாமனார் மற்றும் மாமியார் உடந்தையாக இருந்துள்ளனர். இது குறித்து சங்கீதா மரண வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் கணவன் மற்றும் கணவனின் தாய் தந்தை ஆகிய 3 மீதும் ஜெயமங்கலம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கோபிநாதன் உயிரிழந்த சங்கீதாவின் மரண வாக்குமூலம் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் கணவர் மலைச்சாமிக்கும் அவரது தந்தை ராமன் மற்றும் தாய் செல்வம் ஆகிய 3 தனித்தனியே ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும், மேலும் அதை கட்ட தவறினால் மேலும் 3 மாத மெய்க்காவல் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். மதுரை திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபத்தில் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் பொதுமக்கள் தங்களை கோடை வெயில் பாதிப்பில் இருந்து தற்காத்துக் கொள்ள நீர்மோர், தண்ணீர், பழம், வெள்ளரிப்பிஞ்சு போன்றவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே எருமனூர் கிராமத்தில் உள்ள டாக்டர் சுரேஷ் கல்விக் குழுமங்களான இந்துமதி சுரேஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இந்துமதி சுரேஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஆகியவற்றின் 15ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விருதாச்சலம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ், தனியார் தொலைக்காட்சி பட்டிமன்ற பேச்சாளர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் முதல் மதிப்பெண் பெற்ற உதவி பேராசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். பின்னர் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஒளிமுகமதுபேட்டை பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு மே தினம் கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் கிளை மின்வாரிய ஊழியர் திட்டத் தலைவர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே குருந்தம்பட்டு ஸ்ரீ பிடாரியம்மன் சுத்துப் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. 3 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் 10 ஜோடி மாடுகளும், சிறிய மாட்டுவண்டி பந்தயத்தில் 16 ஜோடி மாடுகளும், கரிச்சான் மாட்டுவண்டி பந்தயத்தில் 10 ஜோடி மாடுகளும் பங்கேற்றனர். இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை குறிப்பிட்ட நேரத்தில் அடைந்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தினை சாலையின் இருபுறமும் ஏராளமானோர் நின்று கண்டு ரசித்தனர். தொழிலாளர் தினத்தை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழில் முதலீட்டு மற்றும் ஊக்குவிப்பு துறை அமைச்சர் TRP ராஜா கலந்து கொண்டு தொழிலாளர் முன்னேற்ற சங்க கொடியினை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சரின் நல்லாட்சியில் 3 ஆண்டுகளில் 31 லட்சம் வேலைவாய்ப்புகள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் சென்னையில் புதிய தொழிற்சாலை துவங்க உள்ளது என்றும் தெரிவித்தார். சென்னை உள்நாட்டு விமான நிலையம் பகுதியில் 4வது கேட்டில் உள்ள சுமார் 7 அடி உயரம் உடைய கண்ணாடி கதவு திடீரென பயங்கர சத்தத்துடன் உடைந்து நொறுங்கியது. ஆனால் கண்ணாடி உறுதியானதாக இருந்ததால் சிதறி கீழே விடாமல் நொறுங்கி கதவிலேயே இருந்தது. இருப்பினும் அங்கு பாதுகாப்பு படையில் இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு சென்ற விமான நிலைய அதிகாரிகள் உடைந்த கண்ணாடி கதவை ஆய்வு செய்தனர். பின்னர் மேலும் இந்த கண்ணாடி கதவு எப்படி உடைந்தது என்பது குறித்து விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.